ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையான ரத்னபந்தர் 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த பொக்கிஷ அறை குறித்த மர்மம் விலகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக பூரி ஜெகநாதர் ஆலயம் உள்ளது. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் பொக்கிஷ அறையான ரத்னபந்தர் உள்ளது. இந்த அறையில்தான் ஆட்சி செய்த மன்னர்கள் வழங்கிய விலை மதிப்புமிக்க ஆபரணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு பொக்கிஷ அறையின் சாவியானது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு இந்த அறையின் நிலை குறித்து ஆராய 1984ஆம் ஆண்டு தொல்லியல் துறை குழு ஒன்று உள்ளே சென்றுள்ளார்கள். அப்போது இந்த அறை மிகவும் மோசமாக இருப்பதால் அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பொக்கிஷ அறை உள்ளே பாம்புகள் போன்ற ஆபத்தான பூச்சிகள் சூழ்ந்து அந்த பெட்டிகளை பாதுகாப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த அறையை கடைசியாக 1985ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு பிரதமர் மோடி பேசிய போது பூரி ஜெகநாதரின் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவியானது தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு எடுத்து சென்று விட்டதாக வெளிப்படையாக பிரச்சாரங்களில் முழங்கினார். இது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் பொக்கிஷ அறையின் நகைகளை கணக்கிடுவதற்காக ஒடிசா ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்த பொக்கிஷ அறையை திறக்கும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதன்படி இந்த குழுவின் உறுப்பினர்கள் கடந்த ஜூலை 14ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இந்த கோவிலுக்குள் சென்று சிறப்பு பூஜை செய்தார்கள். பின்னர் ஊழியர்களின் உதவியுடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொண்டு இந்த பொக்கிஷ அறையை திறந்துள்ளார்கள். ஒடிசா பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த கோவிலில் மொத்தம் 2 அறைகள் உள்ளன. பிதர் பந்தர் மற்றும் பஹார் பந்தர். பிதர் பந்தர் என்பது உள் கருவூல அறையாகும். பஹார் என்பது வெளிப்புற கருவூலமாகும். இந்த பொக்கிஷ அறையில் 128 கிலோ தங்கம், 221 கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒடிசாவின் மன்னர் இந்த கோவிலுக்கு நகைகள் தயாரிப்பதற்காக 2.5 லட்சம் மத்தாசு தங்கத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். அது இந்த அறையில் வைக்கப்பட்டுள்ளது. 11 கிராம் எடை உள்ள 3 தங்க நெக்லஸ்கள் உள்ளதாம். உள்கருவூல அறையில் 74 தங்க ஆபரணங்கள், வைரம், பவளம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டுகள், நகைகள் உள்ளன. கடந்த முறை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது நகைகளை எண்ணி மதிப்பீடு செய்ய 70 நாட்கள் ஆனதாக சொல்லப்படுகிறது. மேலும் பொக்கிஷ அறையில் உள்ள ஆபரணங்கள் மற்றும் இதர மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பு நிறைந்த வேறு ஒரு அறைக்கு மாற்றப்படும் என்றும் அங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அதன்படி பார்த்தால் இந்த பொக்கிஷ அறையில் 128 கிலோ தங்கம், 221 கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் இந்த அறை பற்றிய முழு விவரங்கள் வெளியாகும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.